ஏகம் அநேகம் அமோகம் அனுதினம் என்னுள்ள வந்து ரங்கட்டும் எல்லாம் வல்லவரே ஆண்டவனே முழுமுதற் கடவுளே அப்பனை விநாயகனை போற்றி போற்றி. வணக்கம். சுக்கிரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இன்றைய தினம் ஒரு ஆணின் ஜாதகம் ஒன்றினை நம்முடைய குழுவிலே ஆய்வுக்காக கொடுத்திருந்தோம். அதாவது அந்த ஆணாகப்பட்டவர் பிறந்திருக்கக்கூடிய தேதி என்று பார்க்கும்போது 28/8/1979 வருடம் பிறந்த ஒரு ஆணின் ஜாதகத்தை இன்றைய தினம் நாம் ஆய்வு செய்ய வந்துள்ளோம். அதாவது அந்த ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய நேரம் என்று பார்க்கும்போது இரவு 11:15 அளவிலே ஜாதகர் பிறந்திருக்கிறார். இது ஒரு ஆணின் ஜாதகம். இந்த ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய லக்னம் என்று பார்க்கும்போது ரிஷப லக்னத்திலே பிறந்திருக்கிறார். ராசி என்று பார்க்கும்போது துலாம் ராசியிலே பிறந்திருக்கிறார். நட்சத்திரம் என்று பார்க்கும்போது சுவாதி 4ஆம் பாதத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார். சரி, நாம் எந்த ஒரு ஜாதகத்தையும் ஆய்வு செய்யும் முன்னர் லக்னம் ராசி இவற்றின் வலிமையை உணர்ந்து அறிந்து பலன் எடுக்க வேண்டும் என்று நாம் முன்பே சொல்லியிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்வோம். ஆய்வு செய்வதற்கு முன்னர் ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய வளர்பிறையில் பிறந்தாரா அல்லது தேய்பிறையில் பிறந்தாரா, எந்த தமிழ் மாதத்தில் பிறந்தார் என்பதனை கண்டறிந்து அதன் பின்னர் நாம் பலன் எடுக்க முற்படுவோம். முதலில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய மாதம் தமிழ் மாதம் என்று பார்க்கும்போது நாம் இந்த தமிழ் மாதங்களை கண்டறிவதற்கு காலபுருஷ தத்துவப்படி, அதாவது காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேசத்தில் அந்த தமிழ் மாதத்தை துவக்க வேண்டும். அதாவது சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி என வரிசையாக இந்த காலபுருஷ தத்துவப்படி தமிழ் மாதங்களை மேசம் முதல் வரிசையாக அடுக்கிவிட வேண்டும். அதன் பின்னர் சூரியனாகப்பட்டவர் எந்த பாவகத்தில் அந்த ராசி மண்டலத்தில் இருக்கிறார் என்பதனை கண்டறிந்து அந்த தமிழ் மாதத்தில் இந்த ஜாதகர் பிறந்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய தமிழ் மாதம் என்று பார்க்கும்போது சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி. அந்த ஜாதகர் சூரியனாகப்பட்டவர் சிம்மத்திலே அமர்ந்திருக்கிறார், ஆட்சி பெற்று. அப்போது சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் மாதம் என்று பார்க்கும்போது ஜாதகர் பிறந்திருக்கக்கூடியது ஆவணி மாதம் 12ஆம் தேதி பிறந்திருக்கிறார். சரி, இனி இவர் வளர்பிறையில் பிறந்தாரா இல்லை தேய்பிறையில் பிறந்தாரா என்பதை நாம் கண்டறிவோம். இந்த வளர்பிறை தேய்பிறையை கண்டறிவதற்கு சூரியன் அமர்ந்த பாவகத்தில் இருந்து சந்திரனாகப்பட்டவர் 7 கட்டங்களுக்கு மிகுதியாக இருந்தால் அதனை தேய்பிறை என்றும், 7 கட்டங்களுக்கு உட்பட்டு அதாவது 180 பாகை 180 டிகிரிக்குள் இருப்பாரே ஆனால் அதனை வளர்பிறை என்றும், 180 பாகை மிகும்போது அதனை தேய்பிறை என்று சொல்வோம். சரி, இனி இந்த ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய திதி வளர்பிறையா தேய்பிறையா என்பதை பார்ப்போம். இங்கு சூரியனிலிருந்து சந்திரனாகப்பட்டவர் 3 கட்டங்களுக்கு உட்பட்டிருக்கிறார். இப்போ இந்த ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய திதி என்று பார்க்கும்போது வளர்பிறையில் பிறந்த ஒரு ஆணின் ஜாதகமாகும். ஏன்னா 3 கட்டங்களுக்குள் சந்திரன் இருக்கார். 7 கட்டங்களுக்கு மிகுதியாக போகும்போது நாம் அந்த மாதிரி பலன்களை தேய்பிறை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போது இந்த ஜாதகர் பிறந்திருக்கக்கூடியது வளர்பிறையிலே பிறந்திருக்கிறார், ஆவணி 12ஆம் தேதி. சரி, நாம் இனி இந்த ஜாதகத்தை முற்றிலுமாக ஆய்வு செய்வோம். முதலில் எந்த ஒரு ஜாதகத்தையும் ஆய்வு செய்யும் போது லக்னம் ராசி இவற்றின் வலிமையை உணர்ந்து அறிந்து பலனெடுக்க வேண்டும் என்று நான் அடிக்கடி சொல்லியிருக்கின்றேன். அந்த வகையில் இங்கு லக்னத்திற்கு அதிபதி அதாவது இந்த ரிஷப லக்னம் என்பது ஒரு ஸ்திர லக்னம். ஸ்திர லக்னங்களுக்கு பாதகஸ்தானம் என்று பார்க்கும்போது 9ஆம் இடம் பாதகஸ்தானமாக வரும். அதாவது பாக்கியஸ்தானத்தின் அதிபதியே பாதகாதிபதியாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே முதலிலே பாதகாதிபதி சனியை குறித்து கொள்வோம். அதற்கு அடுத்த வழிமுறையாக லக்னத்திற்கு 8ஆம் இடம் என்பது அட்டமஸ்தானம். இந்த அட்டமாதிபதி குருவை குறித்து கொள்வோம். அதற்கு அடுத்து இங்கு லக்னாதிபதியாக இந்த சுக்கிரன் இருந்தாலும் அவருக்கு மறு ஆதிபத்திய வீடு என்று பார்க்கும்போது அவரே ரோகாதிபதியாகவும் இருக்கிறார். அப்போ இந்த ரோகாதிபதி சுக்கிரன் என்பதை குறித்து கொள்வோம். அதன் பின்னர் லக்னத்திற்கு 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. இந்த விரயஸ்தானத்தின் அதிபதியை குறித்து கொள்வோம். செவ்வாய் விரையாதிபதி குறிச்சிட்டோம். சரி, ஸ்தான பலன்களை முறையாக குறித்து கொள்ள வேண்டும். லக்னாதிபதி சுக்கிரன் எங்கே இருக்கார்? 4ஆம் இடத்துல இருக்கார். சரி, 2ஆம் இடத்து அதிபதி இந்த புதன் எங்கே இருக்கார்? 2ஆம் இடத்து அதிபதி 3ல் இருக்கார். தன்னுடைய மனைக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அடுத்து 3ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் எங்கே இருக்கார்? 6ஆம் இடத்துல இருக்கார். அதை குறிச்சுக்குவோம். தன்னுடைய மனைக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். இப்படி இந்த ஸ்தான பலன்களை குறித்து கொள்வோம். இப்படி இந்த ஸ்தான பலன்களை குறிக்கும் போதே ஒரு சில விஷயங்கள் பிடிபட்டு போகும். அதற்கு அடுத்து இங்கு ஜோதிடம் என்பது ஜோதிஷம், ஒளி சம்பந்தப்பட்டது. இங்கு இந்த சுபர் பாபர் என்றெல்லாம் நாம் பிரிப்பது அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஒளியின் அளவை கொண்டே நாம் சுபர் பாபர், அதாவது இயற்கை சுபர் இயற்கை பாவர் என்று நாம் கணக்கிடுகிறோம். அந்த வகையிலே இங்கு இந்த ஜாதகத்தை நாம் ஆய்வு செய்வோம். ஆய்வு செய்வதற்கு முன்னர்
லக்னம் என்ன வலுவிலே இருக்கிறது என்று பார்ப்போம். இங்கு லக்னத்தை பார்ப்போம். லக்னம் என்ன வலுவிலே இருக்கிறது என்று பார்க்கும்போது லக்னத்தை யாரேனும் சுப கிரகங்கள் பார்க்கிறார்களா என்று பார்ப்போம். அந்த வகையிலே இந்த லக்னத்திற்கு 9ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய பாதக பாக்கியஸ்தானத்தின் அதிபதி, அதாவது பாதகாதிபதியான சனி பகவானின் பார்வை லக்ன பாவத்திலே படுகிறது. சரி, லக்ன பாவகம் வலுவிழந்தது. சரி, லக்னாதிபதியான சுக்கிரன் என்ன வலுவிலே இருக்கிறார் என்று நான் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது இங்கு லக்னாதிபதியான சுக்கிரன் லக்னத்திற்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திலே சுகஸ்தான அதிபதியான சூரியனோடு அமர்ந்திருக்கிறார். அப்போது இந்த சூரியனுக்கு வெகு அருகிலே கிரகங்கள் செல்லும்போது குறிப்பிட்ட பாகைகளை ஒட்டி செல்லும்போது அஸ்தங்கம் அடையக்கூடிய நிலை உண்டு. அதே நேரம் இந்த சூரியனுக்கு அருகிலே ராகு சனி என்ற மிகக்கூடிய பாவ கிரகங்களாக இருள், நான் ஏற்கனவே சொன்னேன், ஜோதிடம் என்பது ஜோதிஷம், ஒளி சம்பந்தப்பட்டது. மிகப்பெரிய இருட்டு என்று பார்க்கும்போது, மிகப்பெரிய இருள் கிரகம் என்று பார்க்கும்போது ராகு சனி ஆகியவர்கள் இருள் கிரகம். அவர்கள் இருவருமே இந்த லக்னாதிபதி சுக்கிரன் அருகிலே இருக்கிறார்கள். சரி, அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது இந்த சூரியனாகப்பட்டவர் இந்த சுக்கிரனை அஸ்தங்கம் செய்திருக்கிறாரா என்று பார்ப்போம். அந்த வகையிலே இங்கு சூரியனாகப்பட்டவர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் என்று பார்க்கும்போது இங்கு சூரியன் மகம் 4ஆம் பாதத்திலே அமர்ந்திருக்கிறார். சிம்மத்திலே ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சூரியன் மக 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். சரி, இந்த சுக்கிரன் எங்கே இருக்கிறார் என்று பார்த்தோமேனால் அவரும் மகம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறார். அப்போது குறிப்பிட்ட பாகை அளவை ஒட்டி வரும்போது அஸ்தங்கம் அடையக்கூடிய கிரகம் இங்கு சுக்கிரனோட ஒரே பாதத்திலே மக நட்சத்திரத்திலே அமர்ந்திருக்கார். அப்போ இங்கு லக்னத்திற்கு அதிபதியான அந்த சுக்கிரன் அஸ்தங்கம் அடைந்து ராகுவால் பீடிக்கப்பட்டு பாரகாதிபதியோடு சேர்க்கப்பட்டிருக்கிறார். இப்படி லக்னாதிபதி வலுவிழந்தது மட்டுமல்லாமல் ராகுவால் பீடிக்கப்பட்டு சனியோடு கூடி சனிக்கு அருகிலே இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அங்கு நான் லக்னபாவம் வலுவிழந்து லக்னாதிபதியும் வலுவிழந்து விட்டார். சரி, நான் இனி ராசிநாதனை அவனின் வலுவை பார்க்க வேண்டும். ஏன்னா யாராவது ஒருவர், இருவரில் ஒருவர் வலுவாக இருந்தால் கூட அந்த ஜாதகனை வழிநடத்தி விடலாம். இவற்றை எல்லாம் நாம் இந்த லக்னத்தையும் ராசியையும் ஏன் பார்க்கிறோம் என்றால், ஜாதகனுக்கு ஒரு துன்பம் ஏற்படக்கூடிய காலங்களிலே, அந்த துன்பம் விளையக்கூடிய காலத்திலே லக்னம் வலுத்து இருந்து அல்லது ராசிநாதன் வலுத்து இருந்தாரே ஆனால் அவன் அந்த துன்பங்களை ஏற்று அந்த ஏற்கக்கூடிய வலிமை அவனுக்கு இருக்கும். ஒருத்தர் அடிக்கிறாருன்னா அந்த அடியை தாங்கக்கூடிய ஆற்றல் வல்லமை அவனுக்கு இருக்கணும். சரி, இங்கு அடுத்து ராசியை பார்ப்போம். லக்னம் வலுவிழந்து லக்னாதிபதியும் வலுவிழந்து விட்டார். ராசியை பார்க்கும்போது இந்த ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய ராசி என்று பார்க்கும்போது துலாம் ராசியிலே பிறந்திருக்கிறார். இந்த துலாம் ராசிக்கு அதிபதி யார் என்று பார்த்தோமே ஆனால் அந்த சுக்கிரனே அதிபதியாக வருகிறார். சரி, அப்போது ராசிநாதனான சுக்கிரனும் அஸ்தங்கம் அடைந்து இங்கு ராகுவால் பீடிக்கப்பட்டு சனியோடு கூடி, அதாவது லக்னத்திற்கு பாரகாதிபதியோடு கூடி அமர்ந்திருக்கார். சரி, லக்னம் கெட்டு ராசியும் கெட்டது. சரி, நாம் இனி இந்த ஜாதகத்தை முற்றிலும் ஆய்வு செய்வோம். இந்த ஜாதகர் படித்தவரா படிக்காதவரா என்ற வினாவை எழுப்பியிருந்தோம். பொதுவாக படித்தவரா படிக்காதவரா என்ற கேள்விக்கு நாம் பதிலை அறியும் போது 2ஆம் பாவகம் என்பது ஆரம்ப கல்வியையும், 4ஆம் பாவகம் என்பது உயர்நிலை கல்வியையும், 9ஆம் இடம் என்பது உச்சநிலை கல்வியையும் குறிக்கக்கூடிய பாவகம். சரி, இங்கு 2ஆம் இடம் என்று பார்க்கும்போது 2ஆம் இடத்து அதிபதி தனக்கு 2லே வரவு ஸ்தானத்திலே குருவோடு கூடி அமர்ந்திருக்கிறார். நம்முடைய அந்த கல்வி திட்டங்களிலே ஆரம்ப நிலை கல்வியிலே பெரிய அளவிலே தேக்கங்கள், அதாவது யாரையும் ஃபெயில் போடுவது கிடையாது. சரி, நாம் அடுத்து 4ஆம் பாவகத்தை ஆய்வு செய்வோம். 4 கூடையவன் ஆட்சி பெற்றிருக்கிறான். ஆனாலும் அந்த ராகு மிக அருகில் இருக்கிறார். அப்போது 4ஆம் பாவகத்தை வேறு யாரேனும் சுபகிரகங்கள் பார்க்கிறார் என்று யாரும் பார்க்கவில்லை. ஆனாலும் இந்த 4 கூடையவன் ஆட்சி பெற்று இருப்பதால் உயர்நிலை கல்வியில் ஒரு மிக சிரமத்தின் பேரில் முன்னேறக்கூடிய அமைப்பு. அப்போ உயர்நிலை கல்வி கிடைத்தது. அதற்கு அடுத்தபடியாக 9ஆம் இடத்து அதிபதியை பார்த்தோமேனால் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தின் அதிபதியோடு கூடியிருக்கிறார். அந்த ஜாதகருக்கு பார்த்தோமேனால் உயர்நிலை கல்வியில் அதாவது படிப்பு விஷயத்திலே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு உயர்நிலை கல்வி படிப்பை படித்தவராக இந்த ஜாதகர் இருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது இந்த ஜாதகருக்கு இவருக்கு என்ன விதமான தொழில்களை செய்தால் நன்மை பயக்கும் என்று பார்க்க வேண்டும். அதாவது இவருக்கு எந்த விதத்தில் வருமானத்தை ஈட்டலாம். ஒரு மனிதன் வாழணும் அப்படின்னா அவனுக்கு ஏதேனும் ஒரு ஜீவனம் வேண்டும் அல்லவா. அப்போது 2ஆம் இடம் என்பது வருமானத்தை குறிக்கக்கூடிய பாவகம், 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். சரி, முதலிலே 2ஆம் பாவகத்தை ஆய்வு செய்வோம். அந்த வகையிலே இந்த 2ஆம் இடத்து அதிபதி கூடியிருப்பது 2ஆம் இடத்தவன் என்று சொல்லக்கூடிய இந்த புதனாகப்பட்டவர் 3ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்து அதிபதி 3ல் போகும்போது பார்த்திங்கன்னா தகவல் தொடர்பு தொழில் வகையிலே ஆதாயத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடம் கம்யூனிகேஷன்,
அதே நேரம் சந்திரன் வீட்டில் இருக்கார். இப்போ சந்திரன் காரத்துவங்கள் வழியே ஜாதகன் பொருளிடலாம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் இந்த புதனோடு கூடி இருப்பது யார் என்று பார்க்கும்போது லக்னத்திற்கு 8ஆம் இடத்து அதிபதியோடு கூடி இந்த புதன் யுத்தத்தில் இருக்கார். அப்போது 8க்குடைய குருவோடு இந்த புதனாகப்பட்டவர் மிக நெருங்கிய பாகையிலே அமர்ந்து ஒரு யுத்தத்திலே இருக்கார். அப்போ 2ஆம் இடமும் 8ஆம் இடமும் தொடர்பு பெறுகிறது. இப்போ 8ஆம் இடம்ங்கிறது என்னென்னா பிறர் துன்பத்தின் மூலமாக வருமானம், ஒரு ஹாஸ்பிட்டல்னு சொல்லலாம், மருத்துவம்னு சொல்லலாம், இல்லைனா வட்டி தொழில், அடுத்தவங்களோட வழியின் மூலமாக வேதனையின் மூலமாக பொருள் ஈட்டக்கூடிய அமைப்பு என்று நாம் பொருள் எடுக்கலாம். இல்லைனா கட்ட பஞ்சாயத்து, 8க்குடையவன் 2ஆம் இடத்தோடு கூட கட்ட பஞ்சாயத்து, அடுத்தவங்களுடைய துன்பத்தின் மூலமாக பொருள் ஈட்டக்கூடிய அமைப்பு. சரி, நாம் 2ஆம் பாவகத்தை வேறு யாரேனும் சுபகிரகங்கள் பார்க்கிறார்களா என்று பார்க்கும்போது எந்த ஒரு கிரகமும் 2ஆம் மனையை பார்க்கவில்லை. மாறாக 2ஆம் இடத்திலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் யார்? மண்மனைக்கு சொந்தக்காரன், ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மூலமாக பொருளீட்டலாம். அதே நேரம் இந்த செவ்வாயாகப்பட்டவர் யார் என்று பார்க்கும்போது 7ஆம் இடத்து அதிபதி 2ல் வந்திருக்கார். 7ஆம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா வெகுஜன தொடர்பு, கூட்டு தொழில் மூலமாக வருமானத்தை ஈட்டலாம், வெகுஜன தொடர்பு மூலமாக வருமானத்தை ஈட்டலாம். சரி, 2ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். சரி, நாம் 10ஆம் பாவகத்தை தானே அதையும் பார்த்து நாம் பலன் எடுக்க வேண்டும். அந்த வகையிலே 10ஆம் மனையிலே மாந்தி, 10லே கேது. பொதுவாக கேது அந்த நவகிரகங்களிலே வரிசைப்படுத்தும் போது இந்த கேது பார்த்தோமேனால் முழு முதற் எல்லா கிரகங்களிலுமே வலிமையானவர் யார் என்று பார்க்கும்போது கேது. தான் அமர்ந்த பாவகத்திலே தன்னுடைய காரகத்துவத்தை, தான் அமர்ந்த வீட்டை, அந்த வீட்டை தன் ஆக்குபை பண்ணி, அதாவது தான் அமர்ந்த வீட்டை அவர் எடுத்துக்கொண்டு அந்த வீட்டின் அதிபதி போல செயல்படக்கூடிய ஆற்றல் வல்லமை இந்த கேதுக்கு உண்டு. அப்போது இந்த 10ல் அமர்ந்த கேது மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது கேதுவின் காரகத்துவங்கள் சம்பந்தப்பட்டது, மருத்துவம், சட்டப்படிப்பு, கேதுவின் கீழ்த்தரமான தொழில்கள், இன்னும் கேதுவின் காரகத்துவங்கள் நிறைய இருக்கிறது. இந்த ஜாதகருக்கு 10ஆம் இடத்து அதிபதி பார்த்தோமேனால் 4ஆம் இடத்திலே இந்த சனி அமர்ந்திருக்கிறார். ராகுவோடு கூடி சுக்கிரன் சூரியனோடு அமர்ந்திருக்கிறார். அதே நேரம் இந்த 10ஆம் மனையை சூரியன், சுக்கிரன், சனி ஆகியோர் பார்க்கிறார்கள். இந்த ஜாதகருக்கு மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில் அமைந்தது. அதாவது ஒரு மெடிக்கல் லைனில் ஒரு ஃபார்மசிஸ்ட், அதாவது ஒரு மெடிக்கல் ஏஜென்சிஸ். ஏன்னா இது பார்த்திங்கன்னா அதிக சுபத்துவம் அடைந்தது யார் என்று பார்க்கும்போது இங்கே புதன் சுபத்துவம் அடைஞ்சிருக்கு. அப்போ ஒரு ஏஜென்சிஸ், ஒரு பிறர்கிட்ட வாங்கி விற்கக்கூடிய ஒரு தொழில். அப்போ இவருக்கு பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டு இவருக்கு அமைந்தது. சரி, நாம் ஆய்வு செய்ய வந்தது இந்த ஜாதகருக்கு மிக முக்கியமாக 5ஆம் மனை தொடர்பான விவரத்தை மட்டுமே இங்கு ஆய்வு செய்ய வந்தோம். ஜாதகருக்கு லக்னத்திற்கு 5க்குடைய இந்த புதனாகப்பட்டவர் 3ஆம் இடத்திலே மறைவு பெற்றிருக்கிறார். அவர் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் என்று பார்க்கும்போது ஆயில்யம் 4ஆம் பாகத்தில் இருக்கிறார். அது புதனின் நட்சத்திரம்தான். ஆனால் 4ஆம் பாதம் என்று பார்க்கும்போது நவாம்சத்திலே இந்த புதன் நீசமடையக்கூடிய நிலை. அப்போது 5க்குடையன் அம்சத்திலே நீசமடைந்து வலுவிழந்து இருக்கிறான். சரி, 5ஆம் அதிபதி 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானம் செல்வது நல்லதா என்று பார்க்கும்போது 5ஆம் அதிபதி 3ஆம் இடம் செல்லும்போது குழந்தைகளை பிரியும் நிலை ஏற்படலாம். அதே நேரம் புத்திரகாரகனை நாம் பார்க்க வேண்டும். புத்திரகாரகன் குரு இங்கு உச்ச வலிமையிலே இருக்கிறான். அப்போது குழந்தை பாக்கியம் உண்டு, ஆனாலும் அதனை பிரியக்கூடிய சங்கதிகள் உண்டு. அப்போது இந்த புதனோடு கூடியிருக்கக்கூடியது யார் என்று பார்க்கும்போது இந்த புதனுக்கு, அதாவது 5ஆம் மனைக்கு நாம் ஒரு பாவகத்தை ஆய்வு செய்ய வந்து விட்டோம் என்றால் அந்த பாவகத்தை நாம் லக்னமாக பாவிக்க வேண்டும். அந்த வகையிலே நாம் இந்த கன்னிமனையை லக்னமாக பாவிக்கும். இந்த கன்னிமனைக்கு சொந்தக்காரன் அந்த மனைக்கு 11ஆம் இடத்திலே, அதே நேரம் அவனோடு கூடி இருக்கக்கூடிய இந்த குரு என்று யார் என்று பார்க்கும்போது இந்த உபயலக்னமான கன்னி லக்னத்திற்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானம். அந்த 7ஆம் இடத்திற்கு அதிபதியான அந்த பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவோடு இந்த புத்திரகாரகன், புத்திரஸ்தானத்தின் அதிபதி புத்திரகாரகனோடு கூடி அமர்ந்திருக்கிறார். லக்னப்படி பார்க்கும்போது லக்னத்திற்கு 8ஆம் அதிபதி குரு. அப்போது 5க்குடையவனும் லக்னத்திற்கு 8க்குடையவனும் அதே நேரம் 5ஆம் மனைக்கு பாரகாதிபதியோடு 5க்குடையவன் கூடியிருக்கிறான். அப்போ புத்திர சம்பத்து விஷயத்திலே ஒரு இழப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலை. ஆனாலும் குரு உச்சபலம் இருக்கிறார். மிகச்சரியாக இந்த ஜாதகருக்கு நாம் ஆய்வு செய்ய வந்த இந்த பாவகம் என்னவென்று பார்க்கும்போது 5ஆம் மனையை ஆய்வு செய்யும்போது 5ஆம் மனை வலுவிழந்து இருப்பதாக நாம் அறிந்தோம். அதே நேரம் நாம் ராசிப்படி அடுத்து ஆய்வு செய்ய வேண்டும். லக்னப்படி ஆய்வு செய்தோம். லக்னப்படி ஆய்வு செய்யும்போது புதனாகப்பட்டவர் வலுவிழந்து இருக்கிறார். ராசிப்படி இனி ஆய்வு செய்வோம். ராசிப்படி ஆய்வு செய்யும்போது இந்த ஜாதகர் பிறந்திருக்கக்கூடிய ராசி துலாம் ராசி. துலாம் ராசிக்கு 5ஆம் இடம் என்று பார்க்கும்போது 5லே கேது அமர்ந்திருக்கிறார். 5க்குடைய சனியோ
தன்னுடைய மனைக்கு பார்த்தோமேயானால், அதாவது நாம் ராசியை கணக்கீடு வரும்போது ராசியை நாம் மையமாக வைத்து எடுக்கும்போது அந்த ராசிக்கு பாதகஸ்தானம் என்று பார்க்கும்போது 11ஆம் இடம், அதாவது துலாம் ராசிக்கு பாதகாதிபதி யார் என்று பார்த்தால் சூரியன் பாதகாதிபதி. இப்போ 11ஆம் இடம் சரராசிகளுக்கு பாதகஸ்தானம். அப்போது ராசிப்படி ராசிக்கு 5லே மாந்தி கேது, 5 அந்த சனி பகவான் அஸ்தங்கம் அடைந்து ராகுவால் பீடிக்கப்பட்டு அதே நேரம் தன்னுடைய ராசிக்கு பாதகஸ்தானத்திலே பாதகாதிபதியோடு கூடி வந்திருக்கான். அப்போ ராசிப்படியும் 5ஆம் இடம் வலுவில் வந்திருக்கு. சரி, ஒரு சம்பவம் நடக்கணும், விதி இருக்கிறது, இங்கே சொல்லிவிட்டாங்க, எப்போ நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மிகச்சரியாக இந்த ஜாதகருக்கு புதன் திசை, புதன் புத்தி துவங்கியது. அதாவது 18/1/2018ஆம் வருடம் முதல் 16/6/2020 வரை இவருக்கு புதன் திசை, புதன் புத்தி நடக்கக்கூடிய வாய்ப்பு. மிகச்சரியாக 27/2/2019 அன்று இந்த ஜாதகர் தன்னுடைய மூத்த மகனை இழக்கிறார். அதாவது அந்த குழந்தை ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே ஒரு விபத்தில் சிக்கி தன்னுடைய உயிரை மாய்க்கிறார். காரணம், இந்த புதனாகப்பட்டவர் தசாநாதனாகவும் புத்திநாதனாகவும் இருந்து செயல்படுகிறார். 5ஆம் அதிபதி 3ஆம் இடம் செல்கிறார். அப்போது 5ஆம் அதிபதி பார்த்தோமேனால் 3ஆம் இடம் செல்லும்போது என்ன விதமான பலன்கள், அதாவது இந்த புதன் திசை, புதன் புத்தி என்ன செய்யும் என்று பார்க்கும்போது இந்த புதனுக்கு பார்த்தோம்னா எந்தெந்த ஸ்தானங்களுக்கு ஒரு அதிபதி என்று பார்க்கும்போது 2, 5 என்ற 2 ஆதிபத்தியங்களுக்கு சொந்தக்காரன் 3ஆம் இடத்தில் இருக்கிறான். அவன் வாங்கியிருக்கக்கூடிய நட்சத்திரம். அப்போ அதுவும் பார்த்திங்கன்னா 2, 5 கூடியவன் 3ல் இருக்கான். சரி, இந்த புதனோடு கூடியிருப்பவர் யார் என்று பார்க்கும்போது இந்த 5ஆம் மனைக்கு பாதகாதிபதி லக்னத்திற்கு 8ஆம் அதிபதி குருவோடு கூடி யுத்தத்தில் இருக்கார். அப்போ 5, 3 தொடர்பு கொள்ளும்போது ஜாதகர் தன்னுடைய குழந்தையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த ஜாதகருடைய மனைவியின் ஜாதகத்தையும் ஆய்வுக்கு வைத்திருக்கிறோம். அடுத்த வீடியோவில் மனைவியின் ஜாதகத்தையும், முடிந்தால் அந்த குழந்தையின் ஜாதகத்தையும் ஆய்வுக்காக. இது ஒரு புத்திர இழப்பு, புத்திர சோகம் ஏற்பட்ட ஒரு ஜாதகரின் ஜாதகத்தை ஆய்வு செய்தோம். ராசிப்படி லக்னப்படி நாம் பலன் எடுக்கும்போது ராசிப்படியும் 5 தன்னுடைய மனைக்கு, அதாவது 5 தன்னுடைய மனைக்கு பாதகாதிபதியோடும் லக்னத்திற்கு 8ஆம் அதிபதியோடு கூடி ஒரு யுத்தத்தில் இருக்கிறார். ராசிப்படி பார்க்கும்போது ராசி துலாம் ராசி, துலாம் ராசிக்கு பாதகஸ்தானம் என்று பார்க்கும்போது 11ஆம் இடம், பாதகாதிபதி என்று பார்க்கும்போது சூரியன். இந்த ராசிக்கு 5 சனி பகவான் தன்னுடைய ராசிக்கு பாதகஸ்தானத்திலே பாதகாதிபதியோடு கூடி அஸ்தங்கம் அடைந்திருக்கிறார். அப்போ ராசிப்படி லக்னப்படி புத்திரப்பேரில் ஒரு தடை, ஒரு பிரிவு உண்டு. இப்போ ஏன் இவருக்கு திருமணம் வைபோகம் நடந்தது, குழந்தை பேர் கிடைத்ததுன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த குருவே காரணம் இந்த குரு பகவான் 7ஆம் இடத்தை, தன்னுடைய 5ஆம் உச்ச குரு 7ஆம் இடத்தை பார்க்கும்போது அவருக்கு திருமண வைபோகம் நடந்தது. ஆனாலும் இங்கு சுக்கிரன் வலுவிலிருந்து ராகுவால் பீடிக்கப்பட்டிருக்கிறான். அப்போ இல்லறத்தை, அதாவது இந்த 7ஆம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் 2ஆம் இடத்திலே எந்தவித பங்கமும் இல்லாமல் தன்னுடைய மனைக்கு 8ஆம் இடத்திலே இருக்கிறார். அதனை காட்டிலும் இந்த குருவாகப்பட்ட ஒரு 7ஆம் இடத்தை பார்த்து இவருக்கு திருமண வைபவத்தை ஏற்படுத்தி விட்டார். ஆனாலும் இந்த சுக்கிரன் அஸ்தங்கமடைந்து ராகுவால் பீடிக்கப்பட்டு இருப்பதால் அவருடைய இல்லறம் இனிக்காது என்று தான் சொல்ல வேண்டும். அதே போல தான் அந்த ஜாதகருக்கு திருமணமானாலும் அந்த கணவன் மனைவியிடையே ஒரு தாம்பத்திய உறவு, ஒரு நீடித்து நிலைத்த தாம்பத்திய உறவு இன்றளவும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். வணக்கம். சுக்கிரன் ஜோதிட பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இன்றைய தினம் புத்திர பேரிலே, அதாவது புத்திர விஷயத்திலே ஒரு இழப்பை சந்தித்த ஒரு ஆண் ஜாதகத்தை ஆய்வு செய்தோம். நன்றி, வணக்கம்.